ஹே மகாஸ், இந்த எபிசோட்ல நெல்சன் வெங்கடேஷன் டைரக்ஷன்ல அதர்வா, நிமிஷா சஜயன் நடிப்பில் வெளிவந்திருக்கும் DNA படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், ரிப்பீட்டட் வியூவர்ஸ் ரெகுலரா பார்த்துட்டு தான் இருக்கீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் தான் பண்ண மாட்டீங்க. அதனால அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் தட்டி விட்டீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, லவ் ஃபெயிலியர் ஆகி ட்ரிங்க்ஸுக்கு அடிக்ட் ஆன அதர்வாவும், பார்டர்லைன் பர்சனாலிட்டி டிசார்டருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிற நிமிஷா சஜயனும் வாழ்க்கையில ஒரு கட்டத்துல ஒன்னா சேர்றாங்க, கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. லேபர் வார்டுல இருந்து நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்றாங்க. குழந்தைக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு பால் கொடுக்கும் போதுதான் நிமிஷா குழந்தைய பார்த்து சொல்றாங்க, இது என் குழந்தை இல்லைன்னு. இவங்க 2 பேரோட மொத்த ஃபேமிலி, ஹாஸ்பிட்டலுக்கு இருக்க டாக்டர், நர்ஸ் யாருமே நிமிஷா சொல்றத நம்பவே இல்லை. ஆனா அதர்வா மட்டும் நிமிஷாவை நம்புறாரு. அப்படின்னா இவங்ககிட்ட இருக்கிற குழந்தை யாரோடையது? இவங்களோட உண்மையான குழந்தைக்கு என்னதான் ஆச்சு? இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த ரிப்போர்ட் டாக்குமெண்ட் போய் சொல்லுமா? அப்ப நான் போய் சொல்றேன்னா? DNA இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா, DNA ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் நினைச்சிடாதீங்க. டீனா திவ்யா, ஏனா ஆனந்த், அவங்கள சுத்தி நடக்கிற கதை தான் இந்த DNA. அப்புறம் DNA வச்சு ஒரு சீன் வேற வருது, அதனாலதான் அந்த படத்துக்கு அந்த பேர் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எடுத்தோன்னே ஹீரோவுக்கு ஒரு இன்ட்ரோ சாங், அது தேவையில்லைன்னு தான் துணிச்சு, நல்ல வேலை டைட்டில் போட்டாங்க, அதனால தப்பிச்சோம். அப்புறம் ஒரு கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன் பண்றதுக்காக ஒரு 20 நிமிஷம் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டா கதைக்குள்ள போயிட்டாங்க. அப்புறம் ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் இன்டென்ஸாவே இருந்துச்சு. சீட் எட்ஜுக்கு சில சமயம் கொண்டு போச்சு, சில சமயம் ரசிக்கவும் வச்சுச்சு. குறிப்பா அதர்வா நிமிஷா மனமணியில ஒன்று சேர்ற சீன் நல்லாவே இருந்துச்சு. அப்புறம் ஒரு ஃபைட் சீனோட இன்ட்ரோல வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் இன்டென்ஸாவே இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் இன்டென்ஸாவே ஸ்டார்ட் ஆச்சு. இவங்க என்னதான் நூல் பிடிச்சி போனாலும் படத்தோட ஆரம்ப காட்சியில வில்லன் யாருன்னு காமிச்சிட்டாங்க. அதனால இந்த படம் எங்க போய் முடியும்னா நமக்கு தெரியும். அப்படி போயிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு ஐட்டம் சாங்குங்க. இந்த காலத்துல யார் தான் ஐட்டம் சாங் பாக்குறாங்கன்னு தெரியும். அப்புறம் கிளைமேக்ஸ்ல கோயில்ல வச்சு ஒரு ஃபைட் சீன் பண்ணிருக்காங்க. சினிமேட்டிக்கா இருந்தாலும் நிறைவா இருந்துச்சு. பாப்பா என்ன மாதிரி பிறந்தா நீ பாத்துப்ப. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தோம்னா அதர்வோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல நல்லாவே இருந்துச்சு. குழந்தையை தேடி அலையிற சீனா இருக்கட்டும், குழந்தைய நினைச்சு அழுகிற சீனா இருக்கட்டும், 2 இடத்துலயுமே நல்லாவே பண்ணியிருந்தாரு. ஒரு அப்பாவோட வழியே அழகா வெளி காமிச்சிருந்தாரு. உண்மையிலேயே அதர்வாக்கு இது ஒரு நல்ல படம் சொல்லலாம். நிமிஷா சஜியன் என்ன நடிப்புங்க, நடிப்பு அரைக்குங்க. உண்மையிலே சொல்றேன். ஒரு பக்கம் பார்டர்லைன் பர்சனாலிட்டி டிசார்டர் குறையுள்ள ஆளா நடிக்கணும், இன்னொரு பக்கம் குழந்தைய தொலைச்சிட்டு அதுக்கு ஏங்குற அம்மாவா நடிக்கணும், இன்னொருத்தரோட குழந்தைய தான் குழந்தைய நினைச்சு வளர்த்து அதுக்கப்புறம் அந்த குழந்தைய பிரியும் போதும் சரி, நடிப்புல மிரட்டி விட்டாங்க. சூப்பர். படம் ஃபுல்லா பாலாஜி சக்திகள் வராரு. உண்மையிலே நல்லா நடிச்சிருந்தாரு. ரமேஷ் திலக்கு, ரித்விகா, விஜய் சந்திரசேகர், சுப்பிரமணிய சிவான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் நல்லாவே பண்ணியிருக்காங்க. முக்கியமா ஒரு பாட்டி கேரக்டர் ஒருத்தவங்க நடிச்சிருக்காங்க. அவங்க பேர் தெரியல, பேர் தெரிஞ்சா சொல்லுங்க. பாட்டி கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்ததுங்க, விரட்ட போறானுங்க வெளியே பார்த்தா. அந்த அளவுக்கு அவங்க பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்துச்சு. சூப்பர். டைரக்டர் நெல்சன் வெங்கடேஷன் அண்டர்ரேட்டட் டைரக்டர் தான் சொல்லணும். இவர் டைரக்ட் பண்ண ஒரு நாள் குத்து, மான்ஸ்டர், ஃபர்ஹானாத்க்கு அடுத்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல அவருக்கு என்ன பிரச்சனைனா, இந்த படத்தை யதார்த்தமான படமா கொண்டு போறதா இல்ல கமர்ஷியலா கொண்டு போறதான்னு ஒரு கன்ஃபியூஷன்ல இருந்திருக்காரு. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அடிச்சதுனால எந்த ஒரு ஃபீல் இல்லாம போச்சு. திவ்யா, நீ சொல்றதுக்கு யாரும் நம்ப மாட்டேன்றாங்க. இதுக்கு மத்தவங்களை பத்தி கவலை இல்ல. இதெல்லாம் செய்யலன்னா செத்துருவாடா. இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர்ஸ் 5 பேர் 5 பாட்டு கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி வசந்த் டைரக்ட் பண்ண நீ ரொம்ப அழகா இருக்கிற படத்துக்கு 5 மியூசிக் டைரக்டரை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அதுல ரமேஷ் விநாயகம் மட்டும் தான் சஸ்டெயின் பண்ணாரு. அந்த மாதிரி இந்த படத்துல இன்ட்ரோடியூஸ் பண்ண எந்த மியூசிக் டைரக்டர் சஸ்டெயின் பண்ண போறாங்கன்னு தெரியல. என்னோட பிக்கு சொல்லணும்னா, பிரவீன் சாவிய மியூசிக் போட்ட என்வனில பாட்டு நல்லாவே இருந்துச்சு. இந்த படத்துல பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஜிப்ரான் பண்ணியிருக்காரு. ராட்சசன் மாதிரி ஒரு ஸ்கோர் கொடுத்துருக்காரு. ஒரு சில இடத்துல நல்லா இருந்துச்சு, ஒரு சில இடத்துல இறைச்சலா இருந்துச்சு. அதுவும் கிளைமேக்ஸ் பிஜிஎம் சில பேருக்கு ஒர்க் ஆகும், சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகாது. பார்த்திபனோட சினிமாகிராஃபி நல்லாவே இருந்துச்சு. பர்டிகுலரா ஒரு ஷாட், ஒரு கிராஸ் ரோடு சிச்சுவேஷனு, உண்மையிலே ஏரியல் வியூவில் ஒரு கிராஸ் ரோடு காட்டுவாங்க, நல்லா இருந்துச்சு. நிறைய நைட் சீக்வன்ஸ், லைட்டிங்லாம் சூப்பரா பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. போடுறது, பிளான் போடுறது ஜெயில தான் நடக்கும். விஜய் சபா ஜோசப்ல எடிட்டிங்ல 2 hours 20 minutes வருது. ஒரு 20 minutes சாலிடா கட் பண்ணி இருக்கலாம். 2 hours போதுமானது. டான் அசகோட ஸ்டன் சீக்வன்ஸும் நல்லா இருந்துச்சு. கிரைமா இல்ல சிவிலா? சொல்லானு கிரைம். ஓவராலா இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா, டைரக்டர் நெல்சன் வெங்கடேஷனுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்திருக்கு. இந்த படத்தை யதார்த்தமான படமா கொண்டு போறதா இல்ல ஒரு கமர்ஷியலான படமா கொண்டு போறதான்னு. அது கண்டிப்பா ஹீரோக்காக தான் இருக்கும் அந்த முடிவு. அதனாலேயே இந்த படம் ஒரு முழுமையான ஃபீல் கொடுக்கல. ஒருவேளை யதார்த்தமான ஒரு படமா எடுத்திருந்தாங்கன்னா இந்த படம் ஆதலால் காதல் செய்வீர் மாதிரி ஒரு படமா வந்திருக்க வேண்டிய படம். ஆனாலும் ஒரு விஷயத்துக்காக இந்த டீமை பாராட்டி ஆகணும். சைல்டு லிஃப்டிங் பத்தி ரிசர்ச் பண்ணி ஃபிக்ஷன் கலந்து ஒரு படமா கொடுத்துருக்காங்க. ஒரு ஆர்கனைஸ்ட் கிரைம் எப்படி நடக்குதுன்னு காமிச்சிருக்காங்க. சூப்பர். இந்த படத்தை தாராளமா ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த படத்துக்கு நான் தர ரேட்டிங் 3.5 out of 5.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். திஸ் இஸ் கன்காட் அண்ட் யூ ஆர் வாட்சிங் சினிமா வித் கன்காட்.